அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2992 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன், ஆசீர்வாதத்துடன் தினமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் நிகழ்வை சிறப்பாக நமக்கு அந்த பிரபஞ்சமும் ஏற்படுத்தி இந்த நிகழ்வை நல்லதொரு நிகழ்வாக மாற்றி இந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல பயிற்சிகளையும், முயற்சிகளையும் கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அந்த பிரபஞ்சத்திற்கும், அந்த இறைவனுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க நிறுவன அகத்தோடு செய்ததற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமயத்தொழிலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவோடும் துறவுடன் வாழ்ந்திட உன் புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டைகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் வாசித்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல். இறைவேண்டுதல் அளிக்க இன்று நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிறப்பானதொரு ஆசிரியர்களை உருவாக்கி நாம் சிறப்பான பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்கு தொடர்ந்து சிறப்பான பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் நல்லசிவம் ஐயா அவர்கள் தன்னுடைய மாணவர்களை நன்றாக பயிற்சிகளை கொடுத்து அவர்களும் ஆசான்களாக, ஆசிரியர்களாக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பான முறையில் நமக்கு சிறந்த முறையில் பயிற்சிகளை கொடுத்து வருகிறார்கள். அதையும் பின்பற்றி இந்த நிகழ்வை ஒரு சிறப்பான நிகழ்வு மாற்றும் வகையில் ஒவ்வொரு நிகழ்வில் கலந்து கொண்டவர்களும் தன் முயற்சியினால் ஒவ்வொரு நாளும் அதை விடாமல் பின்பற்றி ஆசிரியர்களாக உயர்ந்து தன் நிலையை உயர்த்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடை சேர்ந்த பரிமலா தேவி அவர்கள் இன்றைய நிகழ்வின் ஆசிரியராக உயர்ந்து பயிற்சிகளை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல். இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசிரியர் பரிமலா தேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அட்மிட் பண்ணீங்கம்மா, மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறை வேண்டுதல். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். முதுகுத்தண்டை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளவும். கைகள் இரண்டும் சின்முத்திரை. ஆ எழுத்து உச்சரிக்கலாம். மூச்சை நன்றாக இழுத்துக்கொண்டு ஆ எழுத்து உச்சரிக்கவும். ஆ
வைகறை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி, நன்றிங்க அம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில் நமக்கு அடுத்ததாக ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருந்தாலும், இன்றைய ஆசான் நல்ல சிவமையா அவர்கள் இன்று நமக்கு உயர்ந்த ஒரு நிலையை அடைந்துள்ள, அதாவது பரிமளாதேவி அவர்கள் இன்று நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் கொடுக்க உள்ளார்கள். அந்த வகையிலே அந்த பயிற்சிகளையும் ஆசனங்களையும் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் கூற நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புதியதாக வகுப்பெடுக்க உள்ள இன்றைய ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக வகுப்பை எடுக்குமாறு சித்தர்கள் அதற்கு ஆசிரியர்களும் அனைத்து ஆசிரியர்களும் துணை இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வகுப்பை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி, நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளிக்க இன்றைய ஆசிரியர் பரிமளாதேவி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உடல் தளர்வு பயிற்சிகள். நேராக அமர்ந்து கொண்டு கால்களை நீட்டிக் கொள்ளவும், கால் விரல்களை மடக்கவும். இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். ரொட்டேஷன். 1 2 3 4 5. வெளிப்புறமாக 1 2 4 5. அடுத்தது கால்களை நேராக வைத்துக் கொண்டு வலது காலை மடக்கவும். அடுத்தது இடது கால். அடுத்தது வலது கால். இடது கால். ஓய்வு. எழுந்து நின்று கொள்ளலாம். தாடாசனம். கைகளை மேலே உயர்த்தி கோர்த்து கொண்டு கால் விரல் நுனியால் நிற்கவும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 3 மூச்சு காற்றுகளை கவனிக்கவும். அடுத்தது
உட்கட்டாசனம். நாற்காலியில் அமர்ந்த நிலையில் செய்யவும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. பத்து மூட்டுகளுக்கான பயிற்சிகள். முதலாவதாக பாதங்காலை சுழற்றவும். இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டு வலது கால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எதிர்ப்புறமாக 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இடது கால் வலப்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இடப்புறமாக 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்து முழங்கால் மூட்டிற்கான பயிற்சி. உள்ளங்கைகளை முழங்கால் மீது வைத்துக் கொள்ளும். வலப்புறமாக சுழற்றவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இடப்புறமாக 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்தது முதுகுத்தண்டிற்கான பயிற்சி. கால்களை அகலமாக வைத்துக் கொண்டு குனிந்து நன்றாக நிமிரவும். 1, 2, 3, 4, 5. ஓய்வு.
அடுத்து இடுப்பு எலும்பிற்கான பயிற்சிகள். இடுப்பில் கையை வைத்துக் கொள்ளவும், கால்களை அகலமாக வைத்துக் கொள்ளவும். வலதுபுறமாக சாய்ந்தவாறு செய்யவும். வலதுபுறமாக, இடதுபுறமாக. முதலில் வலதுபுறம். 1, 2, கால்களை மடக்காமல் முடிந்தவரை கீழாக சாயுங்கள். 2, 3, 4, 5, ஓய்வு. கைகளை தோள்பட்டைக்கு நேராக வைத்துக்கொண்டு ஆதிமுத்திரையில் வைத்துக்கொண்டு கால்களை அகலமாக வைத்து இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் முதுகை திருப்பவும். முதலில் வலப்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூன்று மூச்சு காற்றுகளை கவனிக்கவும். அடுத்தது தோள்பட்டைக்கான பயிற்சி. 5 விரல்களையும் குவித்து வைத்துக் கொண்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தவும். 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் சைட். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. அடுத்தது முழங்கை மூட்டிற்கான பயிற்சி. கைகளை கோர்த்து மார்புக்கு நேராக வைத்துக் கொள்ளவும். இடப்புறமாக வலப்புறமாக சுற்றவும். 1, 2, 3, 4, 5. இடப்புறமாக 1, 2, 3, 4, 5. ஓய்வு. அடுத்து மணிக்கட்டுக்கான பயிற்சி. கைகள் இரண்டையும் முன்புறமாக நீட்டிக்கொண்டு ஆதிமுத்திரையில் வைத்துக் கொண்டு மணிக்கட்டை சுழற்றவும். கட்டை விரலை நன்றாக அழுத்துமாறு பிடித்துக் கொண்டு மணிக்கட்டுகளை சுழற்றவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எதிர்ப்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. ஓய்வு. அடுத்தது விரல்களுக்கான பயிற்சி. பெருவிரலை உள்ளங்கை மீது மடக்கி வைத்துக் கொண்டு 5 விரல்களையும் மடக்கி விரிக்கவும். நன்றாக விரிக்கவும். நன்றாக அழுத்தம் கொடுத்து நன்றாக விரிக்கவும். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. அடுத்து கழுத்திற்கான பயிற்சி. முன்புறமாக 2 கைகளையும் கோர்த்து வைத்துக் கொள்ளவும். கழுத்தை இடப்புறமாக வலப்புறமாக மெதுவாக சுழற்றவும். 1, 2, 3, 4, 5. இடப்புறமாக 1, 2, 3, 4, 5. ஓய்வு. இது சூரிய நமஸ்காரம். முதல் நிலை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இடது காலை முன்புறமாக எடுத்து வைக்கும். 9, 10, 11, 12. அடுத்து அமர்ந்த நிலை ஆசனங்கள். அமர்ந்து கொள்ளலாம். கால்களை நன்றாக தளர்த்தி கொள்ளவும். பட்டாம்பூச்சி ஆசனம். இரண்டு கால்களையும் நன்றாக மடித்து உள்பக்கமாக வைத்துக் கொள்ளவும். கால் விரல்களை 2 கைகளை போட்டு பிடித்துக் கொள்ளவும். பட்டாம்பூச்சி போல் 2 கால்களையும் அடிக்கவும்.
ஒரு அரை நிமிடம் அடித்துவிட்டு முழங்கால் மீது 2 உள்ளங்கைகளையும் வைத்து ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கவும். மீண்டும் பட்டாம்பூச்சி போல் உள்ளங்கைகளை முழங்கால் மூட்டின் மீது வைத்து அழுத்தம் கொடுக்கவும். கால்களை நீட்டி ஓய்வெடுக்கும். அடுத்தது கோமுகாசனம். இடது காலை மடக்கி வைத்துக் கொண்டு மேலாக வலது கால் வைத்துக் கொள்ளவும். கால் பெருவிரலை பிடித்து 2 கைகளால் பிடித்துக் கொள்ளவும். மூச்சை இழுத்துக் கொண்டு மூக்கு நுனியால் முழங்கால்களை தொடுமாறு புரியும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது கைகளை பின்புறமாக, இடது கை பின்புறமாக வலது கை மேற்புறமாக வைத்து 2 கைகளையும் கோர்த்து பிடித்துக் கொள்ளலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கால்களை நீட்டிக் கொள்ளலாம். இப்போது வலது கால் கீழாக மடக்கி வைத்துக் கொண்டு இடது காலை மேல்புறமாக வைத்துக் கொண்டு கால் பெருவிரல்களை கைகளால் பிடித்துக் கொள்ளவும். நன்றாக மூச்சை இழுத்து மூச்சை விட்டுக் கொண்டே 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்பொழுது இடது கை மேற்புறமாகவும் வலது கை கீழ்ப்புறமாகவும் கோர்த்து பிடித்துக் கொள்ளவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்தது படுத்த நிலையில் வில்லாசனம். வலது காலை வலது கையால் மடக்கி பிடித்துக் கொள்ளவும். இடது காலை இடது கையால் மடக்கி பிடித்துக் கொண்டு மார்பு பகுதியை முடிந்தவரை மேல் நோக்கி உயர்த்தவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்தது நேராக படுத்துக் கொள்ளவும். பவள முத்தாசனம். கால் இரண்டையும் மடக்கி மூக்கு நுனியால் கால்களை
முழங்கால்களை தொடுமாறு செய்யவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அமர்ந்து கொள்ளலாம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். முயலாசனம். கைகளை முன்னோக்கி நீட்டியவாறு நெற்றி போட்டு தரையை தொடுமாறு குனியவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். மூச்சு பயிற்சிகள். சின்முத்திரையில் இடது கை வைத்துக் கொள்ளவும். கபாலபதி. இடது நாசி வழியாக மூச்சை நன்றாக வெளிவிடவும். 10 முறை. மூச்சை நன்றாக இழுத்துக் கொள்ளவும். இடது நாசி வழியாக 10 முறை வெளிவிடவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்தது வலது நாசி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்து திருமூலர் பஸ்திரிகா. ஆதிமுத்திரையில் கைகளை வைத்துக் கொண்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். கைகள் உயர்த்தும் போது மூச்சை உள்ளே இழுக்கவும். கீழே இறங்கும் போது மூச்சை வெளிவிடவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம். இடதுகை சின்முத்திரை, வலதுகை நாசிகா முத்திரை. வலது நாசியை இடது பெருவிரலால் அழுத்திக் கொண்டு இடது நாசியில் உள்ளிழுத்து ஒரு அரை நிமிடம் உள்ளிழுத்து அரை நிமிடம் மூச்சாப்பியை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்து 1 நிமிடம் 2 மடங்காக வெளியே விடவும். இதுபோல் 3 முறை செய்யலாம்.
முடித்தவுடன் மூச்சை கவனிக்கவும். நன்றிங்க ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் எனக்கு உடற்பயிற்சிகள் மற்றும் ஆசனங்களை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் மற்றும் காலை சக்கரம் குழுவில் உள்ள அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில் சிறப்பாக அனைத்து விதமான பயிற்சிகள், அதாவது தளர்வு பயிற்சியிலிருந்து ஆசன பயிற்சிகளிலிருந்து மூச்சு பயிற்சி வரை ஒவ்வொன்றையும் சிறப்பாக தன் நிலை விளக்கத்துடன் அந்த நிதானத்துடன் அனைவருக்கும் கற்றறிவித்து இன்றைய நிலையில் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இன்றைய ஆசிரியர் பரிமளா தேவி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இன்றைய ஆசிரியர் நமக்கு பரிமளா தேவி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வகுப்பினை சிறப்பித்துக் கொடுத்தார்கள் என்பதை பற்றி இன்று நமக்கு தொடர்ந்து ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து வரும் ஆசான் நல்லசிவமையா அவர்களை தங்களது கருத்துக்களை கூற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. சிறப்பான பயிற்சி அளிச்சீங்க. அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி நல்லா சொல்லி கொடுத்த முறை நல்லா இருந்துச்சு. குரல் நல்லா தெளிவா வாசிச்சீங்க. ஆசனங்கள் பத்தி பயிற்சி பத்தி சொல்லும் போதும் நல்லா சொன்னீங்க. பட்டர்ஃப்ளை ஆசனத்தை எல்லாம் நல்லா பயிற்சி நல்லா செஞ்சிருக்கீங்க. கால்கள் நல்லா இலக்கமா இருக்கு. நல்லா பட்டர்ஃப்ளை ஆசனம்லாம் மிக சிறப்பாக கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள்மா. நீங்க சிறப்பாக, அதாவது நம்ம யாம் பெற்ற இன்பம் வையவும் பெற வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு வந்துச்சுனாலே நம்ம எல்லாரும் ஆசிரியர்கள் தான். மிக சிறப்பாக செஞ்சீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. என்றும் நமக்கு பிரபஞ்சமும் பயிற்சி அளிக்க நமக்கு குருமார்களாக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் நமக்கு எப்பவுமே துணை இருக்கும். நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களை நம்ம துணிந்து சொல்லணும். அப்பதான் நம்ம குரல் நல்லா இனிமையாகவும் நல்லா அந்த சொல்லக்கூடிய விதங்கள் நல்லா கம்பீரமாகவும் வரும். நன்றிங்கம்மா. ரோட்டரி சங்கங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். அதாவது முழு மனதுடன் தன் முன் சிறப்பினால், அதாவது ஒரு ஆசான் சந்தோஷப்பட வைக்கிறது ஒரு மாணவனின் பெரிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் காலச்சக்கரத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்துவதனால் நமது ஆசான்கள் பூரிப்படையும் அளவிற்கு இந்த நிகழ்வு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைய நல்லதொரு நிலையை நமக்கு அளித்து சிறப்பித்து கொடுத்தார்கள் இன்றைய ஆசிரியர் பரிமளா தேவி. அதனுடைய நிகழ்வினை சிறப்பாக இருந்ததை பற்றி தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய ஆழ்ந்த விஷயங்களையும் சிறப்பாக கூறி தொடர்ந்து நமக்கு பயிற்சிகளையும் நல்ல ஆசனங்களையும் அளித்து வரும் ஆசானவர்கள் வாழ்த்துக்குரிய விதங்கள் அற்புதமாக இருந்தது. அந்த வகையிலே இன்றைய வாழ்த்துக்களையும் நமக்கு அவர்களுக்கு கூறி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்தார்கள். அந்த வகையிலே இன்றைய நமக்கு தொடர்ந்து பயிற்சிகளை அளிக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. காலச்சக்கரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மகுடம் சூட்டுது அப்படிங்கிறத விட மணிமகுடம் சூட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் என்பது பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் ஆசான்களை எதிர்பார்த்துட்டு இருப்போம். நாளைக்கு யாரும் வரப்போறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்த்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக கொடுத்துட்டு இருப்போம். இன்றைய எண்ணங்கள் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி எல்லாருக்குமே மாறிக்கிட்டு இருக்குது. காலச்சக்கரத்துல பயிற்சி எடுத்தவங்க நாளைக்கு யாரு கொடுக்க போறாங்க, நம்மளோட பயணித்த அன்பர்கள் யாரு நாளைக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை
இன்னைக்கு காலச்சக்கரம் அனைவருக்கும் தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு செஷன் எடுக்கிறது இல்ல, 2 செஷன் எடுக்கிறதுக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா, உஷாரணி சிவகிருபானந்தன் இப்ப இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவு. கிட்டத்தட்ட நம்ம காலச்சக்கரம் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பயணித்தவர்கள். இப்ப ஒரு 4, 5 மாதங்களா ஒரு 7, 8 மாதங்களாக இந்த நிகழ்வில் பயணிக்க முடியவில்லை. ஏனென்றால், இந்த காலச்சக்கரம் நிகழ்விற்கு இன்னும் பல பயிற்சிகளையும், சில விஷயங்களையும் கொடுக்க வேண்டியது இருக்குதுங்கய்யா. அதனால வந்து நானும் பல பயிற்சிகள கற்றுட்டு வந்து, அதனுடைய செயல்பாடையில இன்னும் என்னுடைய விளக்கங்களை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் இந்த காலச்சக்கரத்துக்காக பல பயிற்சிகளை இப்ப வந்து வெளியில போய் நெறைய கத்துட்டு வந்திருக்கிறாங்க. 2022லேருந்து நம்ம காலச்சக்கரத்துக்காக தொடர்ந்து நெறைய பயிற்சிகள குடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனா, அந்த தியான முறைகள்ல கூட நமக்கு வந்து 2, 3 நாள் வந்து கலந்துகிட்டு அந்த தியான முறைகளும் சிறப்பா குடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்களா, அந்த வகையிலே இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து நமக்கு வந்து உடல் கழிவுகளை, அதாவது இப்ப உடலில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை எப்படி நம்ம வந்து வெளியேற்றுவது அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இதுவரை பயிற்சிகளை மட்டும் கொடுத்து கொண்டிருந்த உஷாராணி சிவகர்மானந்தன் அவர்கள் இன்று நமக்கு வந்து பெரிய ஒரு டாபிக் எடுத்து நமக்கு வந்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க வரும் இன்றைய ஆசிரியர் உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் 1333வது நாள் மற்றும் இந்த நிகழ்வாண்டு நாளான 302வது நாள். இந்த சிறப்பான தருணத்தில் காலைச்சக்கர நிகழ்வில் பயணிப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னுடைய முன்னாள் ஆசிரியர்கள் கண்ணப்பன் ஐயா, பூங்கொடி அம்மா மற்றும் ஜெகநாதன் ஐயா, பாரதி தேவி அம்மா மற்றும் இந்நாள் ஆசிரியரான நல்லசிவம் ஐயா, தனலட்சுமி அம்மா, இவங்க அனைவரையும் என்னுடைய இருக்கரம் கூப்பி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலச்சக்கர நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைய தினம் பரிமளா தேவி அம்மா அவர்கள் சிறப்பான முறையில் யோக பயிற்சி அளித்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு சிலர் தயங்கி இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து பயிற்சி அளிக்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சிறப்பான முறையில் காலச்சக்கரம் மென்மேலும் வளரட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து என்னுடைய இன்றைய தலைப்பை நான் துவங்குறேன். ஸோ உடலில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை நீக்கும் முறைகளை நம்ம பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு வந்து பஞ்சபூதம் உடல்ல வந்து சமநிலையா இருந்தா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததே. உடலில் உள்ள கழிவுகளை நீக்கினாலே உடல் வந்து உடலில் உள்ள பஞ்சபூதமும் சமநிலையை அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இது ஏற்கனவே நீங்க அறிந்ததுதான், ஒரு சில டிப்ஸ் மட்டும்தான் அதுல கொடுக்க போறேன். சோ முதல்ல நிலத்தில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை நம்ம எப்படி நீக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிலம் பஞ்சபூதம் கூடினாலோ குறைந்தாலோ அது தொடர்பான நோய்கள், அது தொடர்பான உறுப்புகள் பாதித்து அதுக்கான நோய்கள் நம்ம வந்தடையும். ஸோ என்ன மாதிரியான வியாதிகள் வரும் அப்படின்னா, வயிறு சார்ந்த விஷயங்கள், மண்ணீரல் சார்ந்த விஷயங்கள், ஸோ இந்த மாதிரியான இதை வந்து பாதிப்படையும். ஸோ இதை வந்து வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக எல்லாருக்கும் வந்து இரவில் பல் விளக்குற ஒரு பழக்கம் இருக்கும். இரவு பல் விளக்கி விட்டு நிச்சயமா தினமும் கடைபிடிக்கணும். இது கடைபிடித்தா உங்களுக்கு வந்து இது எளிதாக இருக்கும். ஒரு பாட்டில்ல வந்து நீங்க தண்ணி எடுத்து வச்சு இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்க தலைக்கு பின்னால் தண்ணியை வச்சுட்டு மறுநாள் காலையில பல் விளக்குவதற்கு முன்பாக அந்த தண்ணீரை வந்து நீங்க பருகுனீங்கன்னா ஒரு சில நிமிடங்களில் உங்களுடைய நிலத்தினால், அதாவது உணவு உண்டதினால் உள்ள குற்றங்கள், நிலக்கழிவுகள் சிறிது நேரத்திலேயே வெளியேறிவிடும். மலக்கழிவுகள் வெளியேறிடும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிதா நடக்கும். அது நான் பயன்படுத்தி அது செஞ்சுட்டுதான் உங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை இப்ப ஷேர் பண்றேன். ஸோ நிலத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு குவளையில தண்ணி வச்சுட்டு அந்த காலையில எழுந்திரிச்சு பல் விளக்குவதற்கு முன்பாக குடிச்சிட்டு கொஞ்சம் சும்மா வாக் மாதிரி போனீங்கன்னாவே அந்த கழிவுகள் எளிதா வெளியேறினதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா நீரினால் உண்டான கழிவுகளை வந்து நம்ம எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னா, நீர் தாது, நீர் பஞ்சபூதம் நம்ம உடல்ல வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படி இருக்குன்னா சிறுநீரகங்களா இருக்கு. சிறுநீரகத்தில் வழியாதான் வெளியேறுது. ஸோ அந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றணும்னா, நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம்.
தண்ணி குடிக்கிறது மூலமா நம்ம பாடி டீடாக்ஸ் ஆகுதுன்னு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் வந்து எந்த அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ஆஹ் நிறைய பேருக்கு வந்து கரெக்டா தெரியாம கூட இருக்கலாம், இல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒருவருடைய உடல் எடையில 1 கிலோ அப்படின்னா அவங்களுக்கு 50 ml நம்ம தண்ணியை நம்ம பருகணும். அப்போ ஒரு 55 கிலோ எடை உள்ள ஒரு நபர் வந்து இன்ட்டு 50ன்னு போட்டுக்கோங்க, 55 இன்ட்டு 50. ஸோ ஒரு 2.25 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவையான தண்ணீர். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறது மூலமா நம்மளுடைய உடலில் உள்ள நீர் பூதம் சமநிலைப்பட்டு நம்ம கழிவுகள் வெளியேறி சிறுநீரகம் வழியாக அது வெளியேறிவிடும். அது மட்டும் இல்லாமல் குளிப்பதற்கு முன்பாக ஒரு 300 ml குளித்த பின் ஒரு 300 ml தண்ணியும் நம்ம குடிச்சிட்டோம்னா அதுவுமே நம்மளுடைய உடல் தேவைக்கான நீர் பூதத்தை சமப்படுத்திடுது. ஸோ இந்த 2 விஷயமும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நிலம், நீர், காற்று, நெருப்பு. நெருப்பு பூதத்தை நம்ம எப்படி சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா, நெருப்புனால நமக்கு என்னென்ன வியாதிகள் ஏற்படும் அப்படின்னா இருதய பாதிப்பு மெயினா ஏற்படும். ஸோ ஒருத்தர் வந்து உடல் உழைப்பு இல்லைனாவே நெருப்பு பூதம் பாதிக்கப்படும். உடல் உழைப்பு நம்ம வந்து அளவாகவும் இருக்கணும், அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து உடல் உஷ்ணம் அதிகமான வியாதிகள்லாம் வரும். ஸோ உடல் வெப்ப கழிவுகளை நம்ம எப்படி நீக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி தான் அதற்கான சிறந்த தீர்வு. ஸோ வியர்வை வரக்கூடிய உடற்பயிற்சிகளை நம்ம நாள்தோறும் கடைபிடிக்கிறது மூலமா உடலில் உள்ள வெப்ப கழிவுகளை நம்ம எளிதா வெளியேற்றலாம். ஸோ ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸா இருக்கட்டும், இன்னைக்கு செஞ்ச ஜாயிண்ட் எக்ஸசைஸா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள்ல நம்ம வியர்வை வரக்கூடிய குறிப்பாக அக்குள் வியர்க்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம செய்யறது மூலமா இந்த வெப்ப பூதத்தை நம்ம எளிதா வெளியேற்றி கொள்ளலாம். ஸோ அதுவும் இல்லாம ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய வாக்கிங், அந்த ரன்னிங், ஜாகிங், இந்த மாதிரி பயிற்சிகளையும் கூடுதலா நம்ம நினைச்சுக்கலாம். அந்த ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் இதெல்லாமே கூட ஒரு ஏரோபிக் பயிற்சிகள் தான். மாடிப்படி ஏறி இறங்குறது, அடுத்ததான் நம்ம காலச்சக்கரத்திலேயே கூட ஆரம்ப காலத்துல கொடுத்த பயிற்சிகள், ஜம்பிங் பயிற்சிகள். ஸோ இதெல்லாம் வந்து இருதயத்தை பலப்படுத்தும். ஸோ நெருப்பு மூலக்கூறு, நெருப்பு தொடர்பான உறுப்பு வந்து இருதயம். ஸோ அந்த உறுப்பை வந்து நம்ம பலப்படுத்துறது, அதுவையும் பலப்படுத்துறோம், நெருப்பு பூதங்களும் இதனால சமப்படும். ஸோ அடுத்ததாக காற்று. காற்று பூதம் நம்மளோட உடல்ல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ்துமா, வீசிங், இந்த நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகளை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனநிலைகளையும் அது கொஞ்சம் பாதிக்கும். ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இருக்காது, எதையும் வந்து ஒரு திறன்பட எடுத்து செய்ய மாட்டாங்க, ஒரு சோம்பல் உணர்வு, இந்த மாதிரியாவது ஃபீலிங்ல இருப்பாங்க. ஸோ காற்று பூதம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கு செய்த பிராணாயாம பயிற்சிகளுமே அதற்கான பயிற்சிகள் தான். மற்றும் கபாலபதி, பஸ்திரிகா, இந்த நம்ம ஏற்கனவே ரெகுலரா செய்யற பயிற்சிகள்ல எந்த பூத கழிவுகள் நமக்கு வெளியேறுது அந்த பயிற்சிகளை தவிர்க்காம நாள்தோறும் அதை செய்யறது மூலமா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடல்ல பூதத்தை சமநிலைப்படுத்துறோம் அப்படின்னு உணர்ந்து செய்வதற்காக தான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மற்றபடி அனைத்து பயிற்சிகளுமே எல்லாரும் அறிந்த பயிற்சிகள் தான். இந்த கபாலபதி, பஸ்திரிகா செய்யும் போது நம்மளுடைய நுரையீரல் தங்கியுள்ள மற்றும் தலை மற்றும் நுரையீரல் தங்கியுள்ள சளி மற்றும் தூசி, கழிவுகள் எல்லாம் எளிதா வெளியேறிடும். ஸோ அடுத்ததாக ஆகாயம். ஆகாயம் கழிவு அப்படின்னா என்னன்னா எண்ணம், சிந்தனை, அதிகப்படியான சிந்தனைகள் நமக்கு இருக்கும்போது அது நமக்கு எதை அதிகமா பாதிக்கும் அப்படின்னா தூக்கத்தை பாதிக்கும். ஸோ நமக்கு தூக்கம் பாதிக்குது அப்படின்னா ஆகாய சக்தி இல்லை அப்படின்றது நமக்கு அறிந்திருப்பீங்க. ஸோ ஆகாய சக்தியை நம்ம சமப்படுத்தணும். ஆகாயத்தில் உள்ள கழிவுகளை நீக்கினாவே அது சமமாகிவிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமா தியானம் செய்யணும். இரவு வந்து நம்ம தூங்குவதற்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் ஒரு நாளை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காலையில கண் விழித்ததுல இருந்து தான் ஒரு நாள் துவங்குது அப்படின்னா கிடையாது. இரவு தூங்குவதற்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருந்துதான் நம்மளுடைய மறுநாளை டிசைன் பண்ணப்படுது. இந்த பிரபஞ்சத்தினால, நம்ம உடல் உறுப்புகள் செல்களினாலும் இந்த சூட்சுமமான விஷயங்களால இது வந்து நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தூங்குவதற்கு முன்பாக ஒரு தியானம் செய்யணும். தியானம்னு நம்மளோட ஆசீர்வதிக்கக்கூடிய தியானங்கள், உங்களுக்கு தெரிந்த தியானங்களை நம்ம செஞ்சு ஒரு நல்ல பாசிட்டிவான நாளைய நிகழ்வை ஆசீர்வதிக்கக்கூடிய, இந்த நாளைக்கு நிகழ்வு நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாத தியானம் செய்து நீங்க தூங்கும்போது அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகி அது வந்து ஒவ்வொரு செல்லும் இரவில் தான் வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, அதோட கழிவுகளையும் நீக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாத தியானம் நம்ம செய்யும் போது நல்ல பதிவுகளை நம்மளுடைய ஒவ்வொரு செல்களிலும் நம்ம பதிய வைக்கிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய மறுநாளை உருவாக்குகிறது. ஸோ அதனால அந்த ஆகாய தாதுவில் உள்ள கழிவை நம்ம நீக்கணும்னா தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக தியானம் செய்துட்டு அனைவரும் உறங்குவது ரொம்ப ரொம்ப
உசிதமான ஒரு விஷயம். ஸோ அதை கடைபிடிங்க அனைவரும். ஸோ இந்த கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறினா மட்டும்தான் பஞ்சபூதம் உடல்ல சமநிலைப்படும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பூதத்தில் உள்ள கழிவுகள் வந்து நம்ம உடல்ல தேங்கி அது தொடர்பான நோய்களை நமக்கு உண்டு பண்ணும் அப்படின்றது உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன். இதை வந்து நான் கடைபிடிச்சிட்டு வரேன். கடந்த 1 வருடமா வந்து இந்த விஷயங்களை நான் கடைபிடிச்சிட்டு வந்ததுனால அதனுடைய பலன்களை வந்து ஷேர் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்குமே நான் இந்த இதெல்லாம் டீச் பண்றேன். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய செரிமானத்தை சீர்படுத்துனது மூலமாகவும் நம்மளுடைய உணவை எல்லாருமே வந்து இயற்கை வாழ்வு முறையில இருக்கோம். நம்ம பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். ஸோ அதையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் ஒரு சில டிப்ஸ் மட்டும் அதுல கொடுக்குறேன். நம்ம வந்து சாப்பிடுற உணவு வந்து ஒரு 4 விஷயங்கள் நிச்சயமா இருக்கணும். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து. இந்த 4ம் நிறைந்த உணவுகள் ஒருவேளை நம்மளுடைய உணவுல இருக்குதான்னு மட்டும் நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா எது இல்லையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு புரதம், இந்த பருப்பு வகைகள், இந்த கொண்டை கடலை, வேர்க்கடலை போன்ற இந்த மாதிரியான புரோட்டீன் நிறைந்த உணவுகளும் பிளஸ் நார்ச்சத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், கேரட் இந்த 4 வகையிலும் ஒரு சாலட் மாதிரி நீங்க சாப்பிடுற உணவுகள்ல ஒரு 1/4 பங்கு ஒவ்வொன்றுமே 4ஆ பிரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதன் மூலமாக நார்ச்சத்து நம்ம உடலுக்கு வந்து கழிவுகளை நீக்குவதற்கு ரொம்ப பேருதவியா இருக்கு. ஸோ நார்ச்சத்து நம்ம நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது 3 வேளையுமாக எடுத்துக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு சாலட் மாதிரி எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போனோம்னா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறோம். பட் நம்ம வீட்டுல அதை எடுத்துக்கிறோம்னா எல்லாருமே அதை எடுத்துக்கிறது கிடையாது. 3 வேளையும் அதை எடுத்துக்கிறது மூலமா நம்ம கழிவு நீக்கத்துக்கு அது ரொம்ப பேருதவியா இருக்கு அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். மற்ற உணவுகள் கூட நம்ம எடுத்துப்போம். புரோட்டீனா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், கொழுப்பு இந்த உணவுகளை கூட எடுத்துக்கிறோம். ஸோ நார்ச்சத்து நம்ம உணவுல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு 3 வேளையும் இதை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்த செயல். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட பின்பு உங்களுடைய செரிமானம் சீர் செய்யறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வாயு முத்திரை நம்மளுடைய ஆள்காட்டி விரலை மடக்கி பெருவிரல் அடிரேகையில் வைத்து அப்படி பெருவிரலால ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இந்த முத்திரையை 2 கையிலயும் வச்சு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வச்சா கூட போதும். வச்சாவே உங்களுடைய அது வச்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நல்லா ஏப்பம் வரும். நீங்க உண்ட உணவு சீக்கிரமா நல்லபடியா செரிமானம் ஆகி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். 3 வேளையுமே இதை செய்யலாம். இரவு உறக்கத்திற்கு முன்பாக நான் சொன்ன செயல்கள் என்னன்னா தண்ணீர் தலைக்கு இரவு பல் விளக்கி விட்டு தலைக்கு பின்னாடி தண்ணீர் வைக்கணும். ஸோ அடுத்ததாக இந்த அப்பான முத்திரை இருக்கு இல்லையா, கழிவு நீக்க முத்திரை ஒரு 20 நிமிடம், ஒரு குறைந்தபட்சம் 10 அல்லது 20 நிமிடம் செஞ்சால் நல்லது. ஸோ நம்மளுடைய நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலுடைய நுனியில வச்சு நம்ம இப்படி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் இல்ல 20 நிமிடம் உட்கார்ந்தும் செய்யலாம், நேராக படுத்துக்கணும் செய்யலாம். செஞ்சுட்டீங்கன்னா இந்த உடல் கழிவுகள் வெளியேற்றம் வந்து ரொம்ப எளிதா நடக்கும். ஸோ இந்த 3 வேலையும் செய்யணும். இரவு தூங்குவதற்கு முன்பாக பல் துலக்கி விட்டு தலைக்கு பின்னால் தண்ணீர் வைக்கிறோம். அடுத்ததாக அப்பான முத்திரை வைக்கிறோம், தியானம் செய்யறோம். ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம செய்யறதுனால நம்மளுடைய மறுநாள் ஒரு அழகான ஒரு டிசைன் ஆக்கப்படுது. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம உடல்ல உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கான வேலை நம்ம இரவே தொடங்கிடுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு உணர்ந்து அந்த பயிற்சி செய்யும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த குணபாலன் ஐயாவிற்கும் காரைக்கால் சென்சிட்டிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வுல பங்கெடுத்த அனைவருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, சந்தோஷம். அதாவது உடலில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் என்னத்தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த பஞ்சபூதத்தை வந்து நினைத்து நம்ம வந்து உடல்ல உள்ள செயல்களை செய்யும் பொழுது அந்த கழிவுகள் எந்த அளவுக்கு வெளியேற்றலாம், அப்படி அந்த கழிவுகள் வந்து எதன் மூலியமாக எந்த பயிற்சியின் மூலமாக நம்ம வெளியேற்றலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு கொடுத்துருக்காங்க. எதுலையுமே ஒரு சிக்கனம், அதாவது எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கிறத விட ஒரு சிறிய முயற்சி என்பது வந்து பெரிய பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சிறு சிறு ஒரு பயிற்சிகள் செய்யறது வந்து நமக்கு நம்மை விட நம்ம நினைக்கிறதை விட நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து
நிகழ்வுகள் நடக்கும். அது மாதிரி ஒரு பஞ்சபூதத்திற்கும் என்னென்ன செய்யணும், அதனுடைய செயல்பாடுகளை வந்து எப்படி செஞ்சோம்னாக்கா, உடல்ல உள்ள அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு, இன்னும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல நிலைகளை எட்டலாம் என்பதை பற்றி சிறப்பாக இன்னைக்கு வந்து நமக்கு வந்து உஷாராணி சிவகிருமானந்தன் வந்து சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய நிலை வந்து ஒவ்வொரு நம்ம வகுப்புல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம வகுப்பு வந்து நெறைய குடுத்துருக்காங்க. பயிற்சிகளா இருக்கட்டும், ஒரு இன்னைக்கு நமக்கு நல்லசிவம் ஐயா சொல்ற மாரி, நாங்க இல்லன்னா இன்னைக்கு ஆளு இருக்காங்க. நெறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து கண்ணப்பன் ஐயா இருக்கட்டும், ஜெகநாதன் ஐயா அன்னைக்கு ஆள் இல்லன்னா ஒரே ஆள தான் தேடுவோம். அதாவது இவங்க தான் கரெக்ட்டா வந்து அந்த செஷன எடுப்பாங்க. அது மாரிலாம் பயிற்சி குடுத்துருக்காங்க காலச்சக்கரத்த பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு அவங்க வந்து இத விட மேம்பட்டான பயிற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து காலச்சக்கரத்துக்கு வந்து இன்னும் மேம்பாடான பல விஷயங்கள சொல்றது பெரிய சந்தோஷமா இருக்கு. உண்மையிலுமே அவர்களுடைய நிலைகள் உயர வேண்டும். அந்த நிலைகள் உயர்ந்த நிலைகள் காலச்சக்கரத்துக்கும் கிடைக்க வேண்டும். காலச்சக்கரத்துல உள்ளவர்களும் உயர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பான ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துக்களை கூறி அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி. இப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள், இன்னைக்கு ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ரவிசுந்தர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க கேளுங்க. ரவிசுந்தர் ஐயா அன்மியூட் பண்ணீங்க. நமஸ்காரையா. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. அம்மா வணக்கம். காதுல விழுந்துச்சு. நல்லா வணக்கம் ஐயா. கிளியரா பேசு. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. காலச்சக்கரத்தை நீங்க முதல் ஆசான். காலச்சக்கரத்தை பயின்றவர்கள முதல் ஆசான் நீங்க. அன்றைய காலகட்டத்திலே பயிற்சி எடுத்திருக்கீங்க தனியா. அது ஒரு சிறப்பு எங்களுக்கு. இப்ப நாங்கெல்லாம் பயிற்சி எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அன்றைக்கே நீங்க வந்து அது வாழ்த்துக்களுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். எல்லா பயிற்சியும் விடாம செஞ்சு ஜெகநாத் ஐயா பிறந்த நினைக்கிறேன். நல்ல பையன் பிறந்த செஞ்சிருக்கீங்க. சிறப்பு. பஞ்சபூத கழிவுகளை பற்றி அருமையா சொன்னீங்க. வேர்வை, சிறுநீரகம் போன்ற நீர் வெளியேறுகிறது என்பதை சிறப்பாக சொன்னீர்கள். அருமை அருமை அம்மா. காலம் கருதி பேசிட்டீங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஐயா சொன்ன மாதிரி வேலை பயிற்சியில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். பயிற்சிக்கு வாங்க, காலச்சக்கரத்துக்கு நேரடி வாங்க, காரைக்காலுக்கு வாங்க, சிறப்பா இருக்கும். அதே போல இன்றைய பயிற்சியில வந்து நம்ம அம்மா உடற்பயிற்சி, அம்மா வந்து சாரீர சம்பத்துகள் நிறைந்த ஒரு பயிற்சியாக கொடுத்தாங்க. நல்லது, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்க ஐயா ரவிசுந்தர் ஐயா. வாழ்த்துக்கள், சந்தோஷம். அடுத்ததாக சுகந்தி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம். அந்த சாலட் சொன்னீங்களே, அது 3 வேளையும் சாப்பிடலாமா? அது எப்படி, என்னென்ன போடணும்? வெங்காயம், தக்காளி, வெங்காயம், தக்காளி, கேரட், வெள்ளரிக்காய். இந்த கேரட், 4த்துல வெள்ளரிக்காய். எது உங்க வீட்ல அவைலபிளா இருக்குதோ அதுல இருந்து சாலட் மாதிரி சும்மா கட் பண்ணி பச்சையா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, அருமைங்கம்மா. தேங்க்யூ. நன்றி, நன்றி சுகந்தி அம்மா. வாழ்த்துக்கள். வேற யாராவது சந்தேகங்கள், கேள்விகள் கேட்க விரும்பினா கேட்கலாம். நல்லசிவம் ஐயா, தங்களுடைய கருத்துக்கள். மிக சிறப்புங்கம்மா உஷாராணி அம்மா. நன்றிங்க ஐயா. அவங்கள சிவசைலத்துல 3 நாள் கேம்ப்ல சந்திச்சோம். அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. நல்லா யோகாவை பத்தி நல்லா ஆர்வமா வந்தாங்க. அந்த இடங்கள்ல கூட சில விவாதங்கள்லாம் நடந்துச்சு. கவனிச்சாங்க அவங்க. மிக சிறப்பான அது மாதிரி ஆசான்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து நல்லா தெளிவான கருத்துக்களை கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. பரவாயில்ல.
மறுபடியும் மீண்டும் சில பயிற்சிகளை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த பஞ்சபூத கழிவுகள் பத்தி நிறைய சிறப்பா சொன்னாங்க. கத்துக்கிறது மட்டும் இல்லாம அனுபவபூர்வமா சொன்னாங்க. அந்த காலையில பல்லு விளக்குறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி குடிச்சிடணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அத சிறப்பா அனுபவிச்சு சொன்னாங்க அவங்க. அது மாதிரி பல்லு விளக்குறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி குடிச்சிடணும். அதுதான் வந்து சிறப்பு. வாய் கொப்பளிச்சுக்கலாம். ஏன்னா வாய் கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே வந்து அது வேலையை செய்ய ஆரம்பிச்சு. பல்லு விளக்கு வரைக்கும் வந்து உடம்புக்கு தேவையான இடத்துக்கெல்லாம் நீர் போயிக்கும். தேவையான இடத்துக்குள்ள எடுத்துக்கும். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே தண்ணி அந்த உடம்போட ஹீட் இப்போ இந்த வெய்ய காலத்துல நீங்க குடிச்சீங்கன்னாவே தெரியும். குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே புள்ளி புள்ளியா தண்ணி வந்து உடம்புல இருந்து வெளியேறது தெரியும். அதோட வெப்பத்தை வந்து குறைச்சிரும். மிக சிறப்புங்கம்மா. இந்த பயிற்சி நன்றிங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஆசிரியரா இருந்து இப்ப வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. உங்கள் அந்த யோகா சென்டர் வந்து மிக சிறப்படைந்து நல்ல ஒரு நோய் நீக்கும் பயிற்சி நிலையமா மாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிம்மா. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றி நல்ல சிவமையா, வாழ்த்துக்கள். அடுத்தது கோமதி அம்மா, உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம். காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம்மா. ரொம்ப வணக்கம்மா. அருமையா சொல்லி கொடுத்தீங்க, எளிமையான முறையில. நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது.